ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அது பாருங்கள் முதல்ல. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சிருக்கிற தானோஸே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு. அதுவும் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனோட பவரை தானோஸ் யூஸ் வேறு பண்ணிருப்பார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டார்ம் பிரேக்கரை 2 விரலால் தடுத்திருப்பார் டாக்டர் டூம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் அங்கே இருந்தது வெறும் டூம் இல்லை, காட் டூம். டாக்டர் டூமுக்கு எப்படி அவ்வளோ பவர் கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா, காமிக்கில் என்ன நடக்கும்னா, பியாண்டர்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி இருப்பார், அது ஒரு கேரக்டர். அவர்கிட்ட இருந்து பவரை வந்து பார்த்தீங்கன்னா திருடி இருப்பார் டாக்டர் டூம். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறமா தன்னை காடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டில் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாரு, பல யூனிவர்ஸை ஒன்று சேர்த்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தானோஸ், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா, வாடா சண்டைக்குன்னு சொல்லி போயிருப்பாரு 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட. சண்டைக்கு வாடான்னு சொல்லி பேசிட்டு தாங்க இருப்பாரு. அப்போ நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு அப்படியே தானோஸோட முதுகெலும்பு எடுப்பாரு பாருங்க டாக்டர் டூம், இல்லை காட் டூம்.